ஹலோ வியூவர்ஸ், இது திரைச்சாரல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் சொன்னால், சரோஜா தேவி கவர்ச்சியாக நடித்த படங்கள் அப்படிங்கிற விவரத்தை இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சரோஜா தேவி படங்களில் அதிக கவர்ச்சி உள்ள படங்கள் பெரும்பாலும் இருக்காது. உடைகள் மட்டும் கவர்ச்சியாக அலங்காரமாக இருக்கும். இருந்தாலும் சரோஜா தேவி ஓரளவு கவர்ச்சியாக நடித்தார் என்று சொன்னால் ஒரு சில படங்கள் நினைவுக்கு வருகின்றன. அப்படிப்பட்ட சில படங்களை இப்பொழுது நாம் பார்ப்போம். 1964 வெளிவந்த படம் புதிய பறவை. இந்த படத்தில் இடம்பெற்ற சிட்டுக்குருவி முத்தம் கொடுத்து என்ற புகழ்பெற்ற பாடலில் சரோஜா தேவி மிகவும் கவர்ச்சியாக இருப்பார். அந்த பாடலில் லைட் ப்ளூ சேலை கட்டிக்கொண்டு கூனி குறுகி அப்படியே தரையில் சாய்ந்து படுத்துக்கொள்வார். இது அந்த நேரத்தில் மிகவும் கவர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அடுத்து 1966 வெளிவந்த படம் அன்பேவா. இந்த படத்தில் ஒரு சில காட்சிகளில் உடை அலங்காரங்களில் சரோஜா தேவி மிகவும் அழகாகவும் கவர்ச்சிகரமாகவும் தோன்றுவார். இந்த படத்தில் இடம்பெற்ற லவ் பேர்ட்ஸ் என்ற பாடலில் நைட் ட்ரெஸ்ஸில் அணிந்து கொண்டு கவர்ச்சியாக ஆடி பாடுவார். அதே போல இந்த படத்தில் இடம்பெற்ற மற்றொரு பாடலான வெட்கமில்லை நாணமில்லை காலமில்லை நேரமில்லையோ என்ற பாடலில் கவுன் அணிந்து கொண்டு மிக கவர்ச்சியாகவும் தோன்றுவார். அடுத்து 1966 வெளிவந்த படம் பறக்கும் பாவை. இந்த படத்தில் உன்னைத்தானே ஏய் உன்னைத்தானே என்ற பாடல் காட்சி வரும். இந்த பாடலில் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் தனித்தனியாக குளிப்பது போல காட்சிகள் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த காட்சி அந்த நேரத்தில் சரோஜா தேவியை கவர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அடுத்து 1967 வெளிவந்த படம் அரச கட்டளை. இந்த படத்தில் இடம்பெற்ற வேட்டையாடு விளையாடு விருப்பம் போல உறவாடு என்ற பாடல் எம்ஜிஆரும் சரோஜா தேவியும் குளத்தில் குளித்து பாடுவது போல அமைக்கப்பட்டிருக்கும். இந்த பாடலில் குளத்தில் நனைந்து கொண்டு சரோஜா தேவி பாடுவார். இதுவும் அந்த நேரத்தில் ஓரளவு கவர்ச்சியாக பார்க்கப்பட்டது. அடுத்து 1968 வெளிவந்த படம் பணமா பாசமா. இந்த படத்தில் மாறியது நெஞ்சம் மாற்றியது யாரோ என்ற பாடல் காட்சியில் சரோஜா தேவி குட்டை பாவாடை அணிந்து கொண்டு பாடுவார். இந்த காட்சி அந்த நேரத்தில் சரோஜா தேவி இப்படி குட்டை பாவாடை அணிந்து நடிக்கிறார் என்று பேசப்பட்டது, கவர்ச்சியாகவும் பார்க்கப்பட்டது. மேலும் சரோஜா தேவி படங்கள் எல்லாம் ரொம்பவும் கவர்ச்சியாக இருக்காது, ஓரளவு கவர்ச்சியாகவும் இருக்கும். சரி வியூவர்ஸ், இந்த கண்டனத்துடன் முடிகிறது. அடுத்த நல்ல கண்டனை சந்திக்கிறேன். நன்றி.